உபவாசம் என்றால் என்ன? உபவாசம் அப்படின்னு பிரிக்கும் போது உபம் என்றால் அருகில், உப அப்படி என்றால் அருகில், வாசம் என்றால் இருத்தல், வாசம் செய்வது, அங்கே இருத்தல், உப வாசம். அப்போ அருகில் இருப்பது. உபவாசிக்கிறவங்க யார் அருகில் போறாங்க? கர்த்தருடைய அருகில். எத்தனை பேர் அவர் அருகில் செல்ல போறீங்க? கர்த்தர் அருகில் நீங்க சென்று பாருங்க, மாற்றங்களை பார்ப்பீங்க. மாற்றங்களை பார்க்கணும்னா அவர் அருகில் வர வேண்டும். அவர் அருகில் வரும்போது அவருடைய வெளிச்சம் நம்ம மேல காணப்படும். அவர் வாசனை நம்ம மேல வீசும், அவர் வெளிச்சம் நம்ம மேல வீசும், அவர் வல்லமை நம்ம மேல பாஸ் ஆகும், அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல பாஸ் ஆகும். யார் அருகில் வர வேண்டும்? கர்த்தர் அருகில். நீங்க கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க, நீங்க என்னென்ன காரியம் வாய்க்கணும், நடக்கணும், ஆகணும், செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ காரியத்தையும் நீங்க செய்வீங்க. அவ்வளோ காரியங்களும் நடக்கும், அவ்வளோ காரியங்களும் நிறைவேறும், வாய்க்கும். வெகு நாளா காத்திருக்கிற காரியங்கள் கூட சக்சஸ்ஃபுல்லா மாறும். கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபையில உங்க மேல பொழிவார். கர்த்தர் அப்பேற்பட்ட பலனை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா.